எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தோன்னா திருப்பூரில் செங்கன் கார்ஸ் கன்சல்டிங் யூஸ்டு கார்ஸ் கன்சல்டிங் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்குங்க. நம்மகிட்ட ஒரு வண்டி ரெண்டு வண்டியில் இப்போவே நம்மளோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு 40+ வண்டி நம்மகிட்ட இருக்குதுங்க. இன்னொன்று எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது. எல்லா வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 60,000 இவ்வளோ தான் டவுன் பேமெண்ட். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக டவுன் பேமெண்ட் கிடையாது. லோன் ஃபெசிலிட்டி எல்லா வண்டிக்குமே லோன் ஃபெசிலிட்டி இருக்குது நம்மகிட்ட. 2007 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு வெறும் 19,000 முன் பண்ண அந்த வண்டி எடுத்துக்கலாங்க. ஹுண்டா இயான் பட்டிருக்கோம் 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க. எப்படிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி பாட்டுக்கு இந்த வண்டிக்கு முன்பணம் வந்து பார்த்தோன்னா வெறும் 50,000 அந்த வண்டி எடுத்துக்கலாங்க. 2008 மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா வெறும் 40,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வந்து பார்த்தோன்னா வெறும் 50,000 மாருதி ஏஸ்டா 2009 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டி எடுக்கணுமா வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுங்க. இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. ஆல்டோ 800 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 50,000 மட்டும்தாங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா 2017 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 2,85,000 கொடுத்துடலாங்க. ஆல்டோ 2009 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. வெறும் 1,25,000 மட்டும்தாங்க. பெட்ரோல் பஸ் எல்பிஜியோட 2008 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டி பார்த்தோன்னா வெறும் 40,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி எடுத்துக்கிறாங்க. 2007 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வந்து 2010 மாடல் 2011 மாடல் 2 வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த 2 வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க. ரெனால்டு குவிட் 2 வண்டி கொண்டு வந்திருக்குங்க. ஒரு வண்டி 2016 மாடல், ஒரு வண்டி 2017 மாடல். இந்த 2 வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 50,000 மட்டும்தாங்க. 2010 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்குங்க. இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 70,000 மட்டும்தாங்க. திருப்பூர் நம்பர் TN39 திருப்பூர் லோக்கல் நம்பர்லாம் வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 60,000 டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். 2010 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. 2011 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துருங்க. மாருதி வேகனர் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட கொண்டு வந்துருங்க. 2011 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. இது 3 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. இது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இருக்குது. அடுத்து பாருங்க வோல்க்ஸ்வேகன் போலோ. ஒரு வண்டி 2 வண்டி இல்லைங்க, 5 வண்டி நம்ம யங்ஸ்டர்ஸுக்காகவே ஒரு 5 வண்டி போலோ கொண்டு வந்துருங்க. வோல்க்ஸ்வேகனில் ஒரு வென்டோ சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டி சிங்கிள் ஸ்க்ராட்ச் கிடையாது. ஒரு ஹைலைன் டாப் எண்ட் மாடல் மகேந்திரா குவாண்டோ 2012 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. 2030 வரைக்கும் வண்டி எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி. 2003 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி. 2 ஸ்கார்பியோ கொண்டு வந்துருக்குங்க. 2 குதிரை மாதிரி அப்படி கொண்டு நிறுத்தி வச்சிருக்கோம். வண்டி பாருங்க ஸ்கார்பியோ 2012 மாடல், இது 2011 மாடல். ஒரு திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லோக்கல் யூஸுக்கு ஒரு கம்பெனி ஒரு 4 பேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் போட்டுறவங்களுக்கு ஒரு கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற வண்டியை சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தோன்னா திருப்பூரில் செங்கன் கார்ஸ் கன்சல்டிங் யூஸ்டு கார்ஸ் கன்சல்டிங் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்குங்க. நம்மகிட்ட ஒரு வண்டி ரெண்டு வண்டியில் இப்போவே நம்மளோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு 40+ வண்டி நம்மகிட்ட இருக்குதுங்க. இன்னொன்று எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது. எல்லா வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 60,000 இவ்வளோ தான் டவுன் பேமெண்ட். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக டவுன் பேமெண்ட் கிடையாது. லோன் ஃபெசிலிட்டி எல்லா வண்டிக்குமே லோன் ஃபெசிலிட்டி இருக்குது நம்மகிட்ட. நம்ம கன்சல்டிங் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருந்து காங்கேய ரோடுங்க முதலைப்பாளையம் பிரிவில் நம்ம கன்சல்டிங் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு 40 வண்டி இருக்குதுங்க. அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். நம்ம செங்கன் கார்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தோன்னா மாருதி 800ங்க. எல்லா ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஒரு வண்டின்னு சொல்லலாம். 2007 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு வெறும் 19,000 முன் பண்ண அந்த வண்டி எடுத்துக்கலாங்க. 2 வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி, MPV இன்ஜின், பியூர் பெட்ரோல் வண்டி இன்ஜினுங்க. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதோட ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 கேட்குறோம். அதில் ஃபிக்ஸட் ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க அடுத்த வண்டி நம்ம பார்த்தலாம். அடுத்து பார்க்குறேங்க நம்ம ஹுண்டா இயான் பட்டிருக்கோம் 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க. எப்படிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி பாட்டுக்கு நீங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். இன்னொன்று வந்து வண்டி ஒரு நல்ல கலரில் இருக்குது. வண்டி பக்கா மெயின்டைன் வண்டிங்க. ஏசியிலிருந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாமே பக்கா தெளிவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். 2014 மாடல் ஒரே ஓனர் வண்டி கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வந்து பார்த்தோன்னா வெறும் 50,000 அந்த வண்டி எடுத்துக்கலாங்க. இந்த வண்டியோட மொத்த பணம் வந்து பார்த்தோன்னா 2,45,000 கோட் பண்ணுறோம். அதுலேயும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முடிஞ்ச கம்மி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் ஹுண்டாய் சாண்ட்ரோ பார்த்துட்டு இருக்கீங்க. 2008 மாடல். இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா வெறும் 40,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. 2008 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். வண்டி அடி 10 ஸ்க்ராச்சஸ் வண்டியில் எதுவுமே கிடையாது. எஃப்சி 2028 வரைக்கும் கரண்டில் இருக்குது. 2008 மாடல் சாண்ட்ரோ 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டிங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,38,000 கோட் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான்.
அடுத்து பாருங்கள் மாருதி ஏ-ஸ்டார் பார்த்துட்ருக்கேன். வண்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு முன்பணம் வந்து பார்த்தோன்னா வெறும் 50,000 வெறும் 50,000 வந்து அந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். மாருதி ஏ-ஸ்டார் 2009 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி இன்ஜின்லேருந்து இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷன், ஏசி முதல் எல்லாமே ஒர்க்கிங் இருந்து டயர் பண்ண நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 கூட் பண்ணுறாங்க. வெறும் 50,000 முன்பணம் தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஆல்டோ K10. ஒரு சூப்பரான வண்டி நான் சொல்லுவேன். ஹீல்ஸ் ஓட்டருக்கு எல்லாமே நிறைய இந்த வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒயிட் கலரில் ஒரு TN48 ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். வண்டியில் பாடியில் அடிட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குங்க. சூப்பரான ஒரு ஏசி கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டி எடுக்கணுமா வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுங்க. இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி ஒரு பாடியில் இன்டீரியர் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். டயர் பண்ணது எல்லாமே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 வருதுங்க. வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் வந்து இந்த வண்டி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி ஆல்டோ 800 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 50,000 மட்டும்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து எல்லா வண்டியும் சொன்ன மாதிரி எல்லா வண்டியுமே ஒரு மினிமம் உங்களுக்கு 40,000 ஒரு 70,000 வரைக்கும் டவுன் பேமெண்ட் இருக்கும். இந்த வண்டி பாருங்கள் 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி நீட் அண்ட் குவாலிட்டி சரியான குவாலிட்டியாக இருக்குங்க. ஏசியிலிருந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாடல் பார்த்தீங்கன்னா 2013 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,45,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 50,000 மட்டும்தான். வாங்க நம்ம அடுத்த வண்டி பார்த்தரலாம். அடுத்த பாருங்க இன்னொரு ஆல்டோ 800 கொண்டு வந்திருக்கும். 2017 மாடலுங்க. 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. வண்டி ஒன்று பாடிலையும் தெளிவாக இருக்கும். TN85 ரிஜிஸ்ட்ரேஷன் பாடிலையும் தெளிவாக இருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும். ஏசி ஒர்க்கிங் இருக்குது. வண்டி சூப்பரான கண்டிஷனில் டயர் பண்ணது எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,85,000 கொடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லை இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 50,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு வெறும் 50,000 மட்டும்தாங்க. அடுத்த வண்டி பார்க்கலாமாங்க. ஆல்டோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு ஆல்டோ நிறைய வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஆல்டோ 2009 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை, நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 1,25,000 மட்டும்தாங்க. அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் நெகோசியல் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு எஃப்சி வேணுனாலும் நம்ம போட்டுக்கிற மாதிரி போட்டு கொடுத்துடலாம். இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. அடுத்து இன்னொரு ஆல்டோ கொண்டு வந்திருக்க பாருங்கள். பெட்ரோல் பஸ் எல்பிஜியோட 2008 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இன்றைக்கி மைலேஜ் கிடைக்கிறதா எல்பிஜி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி இதில் ஏசி ஒர்க்கிங் தான். வண்டி இன்ஜின்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து எல்லாமே பக்காவும் தெளிவான கண்டிஷன் இருக்கும். இதோட டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 40,000 மட்டும்தாங்க. வெறும் 40,000 டவுன் பேமெண்ட்னா இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. வண்டி எஃப்சி கரண்டில் 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. வண்டி ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து வெறும் 1,49,000 மட்டும்தாங்க. டவுன் பேமெண்ட் ஒரு 40,000 கட்டுங்க இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பாருங்கள் ஆல்டோ ஒரு வண்டி சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கேன். நீட் அண்ட் குவாலிட்டியாக வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. பாடிலைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும். டயர் பேன் 90% இருக்கும். ஏசி சரியான சில்னஸ் இருக்கும். ஏசி அவ்வளோ கூலிங் கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். கஸ்டமர் அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை. இந்த வண்டி பார்த்தோன்னா வெறும் 40,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி எடுத்துக்கிறாங்க. 2007 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வெறும் 1,49,000 கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு வெறும் 40,000 மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டுங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்த பாருங்கள் ஆல்டோ K10 2 வண்டி கொண்டு வந்திருக்குங்க. ஆல்டோ K10 ஒரே கலரில் 2 வண்டி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 2010 மாடல் 2011 மாடல் 2 வண்டி கொண்டு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 2 வண்டியுமே 2 lakh கோட் பண்ணியிருக்கு. ரெண்டுமே எஃப்சி 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குது. 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. இந்த 2 வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க. இந்த 2 வண்டி மட்டும் ஒன்று 2011 மாடல் ஒன்று 2010 மாடல் 4 டயர் புது டயர் போட்டுருக்கிற வண்டியில் அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்கும். வாங்க நம்ம அடுத்த வண்டி பார்த்துடலாம். அடுத்த பாருங்கள் ரெனால்டு குவிட் 2 வண்டி கொண்டு வந்திருக்குங்க. ஒரு வண்டி 2016 மாடல் ஒரு வண்டி 2017 மாடல். ரெண்டுமே இது வந்து 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது 2 ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. இந்த 2 வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 50,000 மட்டும்தாங்க. வெறும் 50,000 கட்டினா 50,000 கட்டினா டவுன் பேமெண்ட்டில் இந்த 2 வண்டியுமே எடுத்துக்கலாம். இந்த 2 வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 2,75,000 கொடுத்துடலாங்க. வாங்க நம்ம அடுத்த வண்டி பார்த்துடலாம். அடுத்த வண்டி பாருங்கள் ஆல்டோ 2010 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லை 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட் இருக்குது. 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஆச்சு இந்த வண்டி எஃப்சி கரண்ட் பண்ணியிருக்காங்க. 2010 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 40,000 கட்டினா போதுங்க. இந்த வண்டியோட மொத்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1,75,000 வருதுங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் நெகோசியபிள் ப்ரைஸ் தான். வாங்க நம்ம அடுத்த வண்டி பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டொயோட்டா எட்டியோஸ் டொயோட்டா மாடலில் டொயோட்டா கம்பெனினால உங்களுக்கு எப்படின்னு தெரியும், அதோட வேல்யூ தெரியும், அதோட இன்ஜின் வேல்யூ தெரியும். அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்குங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி 2011 மாடல் 5 வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போதைக்கு எஃப்சி இல்லை, நாங்கள் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். இந்த வண்டி கொடுத்தா டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 70,000 மட்டும்தாங்க.
டொயோட்டோட குவாலிட்டின்னு வச்சு ஓட்டணும் எல்லாமே தெரியும். உங்களுக்கு பாடிலின் அவ்வளோ தெளிவாக இருக்கும், இன்ஜின் நல்லா இருக்கும், ஏசி பக்கம் வரைக்கும் உள்ள டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க. 4 வீல் அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங் இந்த வண்டியில் எல்லாமே வந்துருங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 2,99,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 70,000 எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர். ஒரு வீடே ஒரு திருப்பூர் TN 39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நமக்காக கொண்டு வந்திருக்கு. ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி, ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் வண்டி, சூப்பரான வண்டினா சொல்லலாம். இதோட டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் வீடியோ கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கோம். 3 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம்னா வெறும் 2,95,000 மட்டும்தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ், நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 60,000 இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. இன்னொரு ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் டிசைர் கொண்டு வந்திருக்கோம். ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் டிசைர் இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க. ஸோ டீசல் வேணால் டீசல் எடுத்துக்கலாம், பெட்ரோல் வேணும்னா பெட்ரோல் வண்டி நம்மகிட்ட இருக்குதுங்க. 2011 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில், பாடியில் எல்லாமே தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இதோட இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த நம்ம எடுத்துக்கலாம். இதோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஒரு 2,85,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. இன்னொரு ஸ்விஃப்ட் டிசைர் கொண்டு வந்துருவோம். 2010 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டி டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே பக்காவான ஒரு கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. பாடியில் ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர் பேண்ட் ஆவரேஜ் ஒரு 70 to 60% இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம வந்து டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. இந்த வண்டி 2010 மாடல் 2 கண்டிஷன் வண்டி இருக்குது. 5 வருஷம் எஃப்சி கரண்ட், 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. இதோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர். இன்னொரு வண்டி கொண்டு வந்துருங்க. 2009 மாடல் 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குது, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கிற வண்டிங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா வெறும் 60,000 மட்டும்தாங்க. வெறும் 60,000 இந்த ஸ்விஃப்ட் டிசைர் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்த விலை வந்து பார்த்தோன்னா வெறும் 2,65,000 வண்டி கொடுத்துடலாங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டோடு இருக்குது வண்டிங்க. வெறும் 60,000 கட்டுங்க, இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் ஹோண்டா அக்கார்டு. ஒரு V6 இன்ஜினோட V6 இன்ஜின் வச்சு வண்டி வச்சு ஓட்டணும் நல்லாவே தெரியும். 6 சிலிண்டர் வண்டிங்க. வண்டி ஃபுல் ஆப்ஷன், டாப் அண்ட் ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங், அலாய் வீல் வண்டி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டரில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வண்டியில் எல்லாமே வந்துடும். ஒரு சூப்பரான லக்ஸரியான வண்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாங்க. 2007 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 1 லட்ச ரூபா கட்டினா போதுங்க, இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,45,000 மட்டும்தாங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இன்னொரு ஆட்டோமேட்டிக் வண்டி கொண்டு வந்துருக்கு பாருங்கள். நம்மகிட்ட 2 ஆட்டோமேட்டிக் வண்டி இருக்குது. இது அதே ஹோண்டா சிட்டிங்க 2012 மாடல். வண்டி நம்பர் பாருங்கள் 2011 ஒரு ஃபேன்சி நம்பர். ஆனால் வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் வண்டிங்க. பாடில் நல்லாயிருக்கும். உள்ள இன்டீரியர் செட்டு, டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம் வந்துடும். இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். அலாவில் ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங் வண்டியில் எல்லாமே வந்துருங்க. டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம் வந்து ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக பக்கா கூலிங்கான ஒரு கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,49,000 மட்டும்தான். இந்த வண்டிக்கு வெறும் 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் தான் இந்த வண்டி எடுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி Hyundai i20 ஒரு 72 ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி. 2010 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி. இன்ஜின் நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. இதோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,49,000 கொடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லை இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 டவுன் பேமெண்ட் கண்டு அந்த வண்டி எடுத்துக்கலாம். 5 வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு எடுக்கிற கஸ்டமருக்கு அவங்க போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்தது பாருங்கள் ஃபோர்டு ஃபிகோ டீசல். ஒரு ஒயிட் கலரில் ஃபோர்டு ஃபிகோ டீசல் ஒரு தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. ஒரு சூப்பராக மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25+ கிடைக்கும். அந்தளவு ஒரு மைலேஜ் கிடைக்கும் வண்டி. அவ்வளோ தெளிவான கண்டிஷன் கொண்டு வந்திருக்கும். 2011 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஓனர் தான் அந்த வண்டிக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம், 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 கட்டினா போதுங்க. இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,95,000 மட்டும்தாங்க. ஆனால் அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முடிஞ்சளவு கம்மி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பாருங்கள் ஒரு மாருதி வேகனர் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியில் கொண்டு வந்துருங்க. 2011 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 60,000 கட்டினா போதுங்க, இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,25,000 மட்டும் தான் கேட்குறேங்க. வண்டி எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி, பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட வண்டி இருக்குதுங்க. அடுத்து பாருங்கள் இன்னொரு வேகனர் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து 2007 மாடல். உங்களுக்கு 3 கண்டிஷன் வண்டி இருக்குது. இது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இருக்குது. ஒரு சில்வர் கலரில் ஏசி எல்லாமே வண்டி ஒர்க்கிங் இருக்குது. எல்லாமே ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டியில் ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல் 3 கண்டிஷன் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் வண்டி எடுத்துக்கலாங்க. இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,75,000 வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து பாருங்கள் வோல்க்ஸ்வேகன் போலோ. ஒரு வண்டி 2 வண்டி இல்லைங்க, 5 வண்டி நம்ம யங்ஸ்டர்ஸுக்காகவே ஒரு 5 வண்டி போலோ கொண்டு வந்துருங்க.
பெட்ரோல் வண்டி வேணுமா, பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி வேணுமா, டீசல் வண்டி, ஒயிட் கலர் வேணுமா, சில்வர் கலர் வேணுமா, ரெட் கலர் வேணுமா, எல்லா கலரும் பண்ணி கொண்டு வந்திருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி பாருங்கள், 2011 மாடல் Volkswagen Polo 3 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. ஒரு ஃபேன்சி நம்பர் 16 வந்து ஒரு டீசல் வண்டி. இது வந்து ஒரு டீசல் வண்டி, பால்டின் இன்டீரியர், ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் வண்டி இருக்குது. வண்டி ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது. இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 வெறும் 70,000 இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு மொத்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 கொடுத்துடலாங்க. அடுத்த போல பாருங்கள், ஒரு ஒயிட் கலரில் ஒரு டீசல் வண்டி, ஒரு 72 ரிஜிஸ்ட்ரேஷன், 76 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. நம்பர் பாருங்கள், ஃபேன்சி நம்பர் 7272, ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு டீசல் வண்டி Volkswagen Polo கொண்டு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2012 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கணும். டீசல் வண்டியில் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். அது போல் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விரும்பிட்டு போய் நம்மளுக்கு ஒரு 5 வண்டி கொண்டு வந்திருக்கோம். இது ஏசி ஒர்க்கிங் இருக்குது, இன்ஜின் நல்லாயிருக்கும், எல்லாமே டயர் பேன் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 70 to 80% டயர் பேன் இருக்கும். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 டவுன் பேமெண்ட் கண்டா போகுது. இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 கொடுத்துடலாங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு ரெட் கலரில் சூப்பரான ஒரு போல கொண்டு வந்துருங்க. வண்டி ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க. போல இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி, 2015 மாடல் வண்டி. உங்களுக்கு அவ்வளோ ஒரு கண்டிஷன் இருக்கும். 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,00,000 வெறும் 1,00,000 இருந்தால் இந்த 2015 போல நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,25,000 கேட்குறாங்க. அது ஃபிக்ஸட் ப்ரைஸு, நேச்சுரல் ப்ரைஸ் தான். 2015 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. அடுத்து நம்ம பார்ப்போம் இன்னொரு வண்டி 2013 போல பட்டுருங்க. 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 அந்த போதுங்க. இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டீசல் வண்டி, பிளாக் கலரில் ஒரு சூப்பரான கண்டிஷன், நீட்டான கண்டிஷன் வண்டி. இன்ஜின் அவ்வளோ தெளிவான கண்டிஷன், ஏசி அவ்வளோ ஒர்க்கிங், அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷன் கொண்டு வந்திருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தோன்னா வெறும் 70,000 டவுன் பேமெண்ட் வந்து எடுத்துடலாங்க. இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தோன்னா வெறும் 2,95,000 வருதுங்க. அடுத்த பாருங்கள், இன்னொரு பெட்ரோல் வண்டி, கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் நம்பர் பார்த்துட்ருக்கீங்க. TN38 கோயம்புத்தூர் வரை பெட்ரோல் வண்டி, சில்வர் கலரில். இது வண்டி சூப்பரான கண்டிஷன் இருக்கும். 2012 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 70,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தோன்னா வெறும் 2,75,000 வருதுங்க. அடுத்தா பாருங்கள், Volkswagenல ஒரு வென்டோ சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டி சிங்கிள் ஸ்க்ராட்ச் கிடையாது. ஒரு ஹைலைன் டாப் எண்ட் மாடல், 4 அலாவில் ஏர்பேக், ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங், இந்த வண்டியில் எல்லாமே வந்துருக்கு. ஒரு 2017 மாடல் வண்டி, ஒரு TN39 ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் நம்பர் வண்டி தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. ஒரு ஹைலைன் டாப் எண்ட் மாடல். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,99,000 மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,00,000 கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மகேந்திரா குவாண்டோ வண்டி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலோக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஆனால் வந்து சைலோ மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ஜின், இன்டீரியர், ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலோ ப்ளஸ் சைலோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வண்டி உங்களுக்கு வந்துடும். 2012 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. வண்டி ஒரு டீசல் வண்டி, வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 கட்டினா போதுங்க இந்த வண்டிக்கு நம்ம லோன் போட்டு கொடுத்துலாம். இந்த வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,95,000 மட்டும் வருதுங்க. அடுத்த ஒரு லோ பட்ஜெட்டில் பாருங்கள், ஒரு ஸ்கார்பியோ பட்டிருக்கீங்க. ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு 7 சீட்டர் 8 சீட்டர் வண்டி வேணுங்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். 2030 வரைக்கும் வண்டி, எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி, 2003 மாடல் 2 கண்டிஷன் வண்டி இருக்குது. TN30 நம்பரில் வந்து வண்டி. இன்ஜின் அவ்வளோ தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க. மகேந்திரா ஸ்கார்பியோ நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் வண்டி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான வண்டினா சொல்லலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 70,000 கட்டினா போதுங்க இந்த வண்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு மொத்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 1,75,000 வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து பாருங்கள், நம்ம சூப்பரான 2 ஸ்கார்பியோ கொண்டு வந்துருக்குங்க. 2 குதிரை மாதிரி அப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். வண்டி பாருங்கள், ஸ்கார்பியோ 2012 மாடல், இது 2011 மாடல், 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டு, 2 கண்டிஷனில் வண்டி இருக்குது. வண்டி அவ்வளோ தெளிவான கண்டிஷன் இருக்குது. ஏசியிலிருந்து டயர்லேருந்து 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% நம்ம இருக்கும். வண்டி அவ்வளோ தெளிவான கண்டிஷன் இருக்குது. 2011 மாடல் வெறும் 1,00,000 இருந்தால் போதுங்க இந்த ஸ்கார்பியோ எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த வண்டி பாருங்கள், இந்த வண்டிக்கு நீங்கள் 1,00,000 டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். 2012 மாடல் ஸ்கார்பியோ. இது ஓனர் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. வண்டி இதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷனில் வண்டி வச்சுருக்கேன். ஏசியிலேருந்து இன்டீரியர்லேருந்து லெதர் சீட்டில் போட்டு வண்டி சூப்பரான கண்டிஷன் வச்சுருக்கேன். இந்த வண்டியோட 2 வண்டியோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,85,000 இந்த 2 வண்டியுமே கொடுத்துடலாங்க. இந்த 2 வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் வெறும் 1,00,000 வந்தால் போது 2 வண்டியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், மாருதி ஆம்னி. ஒரு திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு லோக்கல் யூஸுக்கு, ஒரு கம்பெனி ஒரு 4 பேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் போட்டுறவங்களுக்கு, ஒரு கடை வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற வண்டியை சொல்லலாம். TN37 கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கொண்டு வந்துருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடல் 3 கண்டிஷனில் வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷம் எஃப்சி கம்பெனி கொடுத்துடலாம். 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். கஸ்டமர் பேரில் அவங்க பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 மட்டும்தாங்க. 5 வருஷம் எஃப்சி கம்பெனி கொடுத்துடலாம். நல்லா பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி டவுன் பேமெண்ட்டு வெறும் 60,000 கட்டினா போதுங்க இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம சிங்கன் கார்ஸில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டி ஸ்டாக்குமே பார்த்துருப்பீங்க, எல்லா வண்டியும் டவுன் பேமெண்ட்டும் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷ் வாங்க. இல்லை டவுன் பேமெண்ட் ஒரு 40,000 இருக்குதா, நான் சொன்ன டவுன் பேமெண்ட்லேயும் ஒரு 5,000 10,000 கம்மியாக இருக்கா, பிரச்சனை இல்லை, நேரம் நம்ம சிங்கன் கார்ஸ் கிளம்பி வந்துருங்க. நம்ம சிங்கன் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கேய ரோடு, திருப்பூர் காங்கேய ரோடு, முதலிபாளையம் பெரியவில்லம் கன்சல்டிங் லொக்கேட்டாக இருக்குதுங்க. நம்மகிட்ட வந்து நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்டாக் வெஹிக்கிளும் பார்த்துருப்பீங்க. ஸோ இல்லை எனக்கு இது இல்லாமல் வேறு வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஒரு கஸ்டமர்கிட்டையோ வெளியிலையோ நீங்கள் கஸ்டமர் என்ன வண்டி கேட்கலாம் அந்த வண்டி நம்ம எடுத்து கொடுத்துடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க.